18 தர்பார் வந்துட்டாயா என் என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல தொடங்கி 2026ல 200க்கும் மேல அப்படின்ற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு 18 தர்பார்ல கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. உங்களை என்ன செய்கிறோம் பார் என்கின்ற மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக விடுதலை நடைபெற்றது. நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இன்னும் எத்தனை காலத்திற்கு சார்ந்தே இருக்க போகிறோம், சார்ந்திருக்க போகிறோமா, தனித்து செயல்பட போகிறோமா அப்படின்னு அண்ணன் ஃபயரா பேச அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்ப பாருங்க, அண்ணன் வேற ஒரு மேடையில வேற மாதிரி பேசியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு காங்கிரஸையும் திமுகவை பிரிக்கவே முடியாதுங்க, நாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பிறரையே சார்ந்திருக்க போறோம்னு வீராவேசமா பேசினார்ல அண்ணன் செல்வ பெருந்தக. அப்படியே பிளேட்டை மாத்தி இன்னும் 25 வருஷத்துக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார் பாருங்க. அதான் இப்ப செம்ம சீனு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன்ல கடந்த 11ஆம் தேதி மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல பேசின செல்வ பெருந்தக, நாம பிறரை சார்ந்திருக்க போறோமா இல்ல சொந்த காலில் நிக்க போறோமா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி மத்தவங்க முதுகுல ஏறி சவாரி பண்ண போறோம்னு நாக்க புடுங்குற மாதிரி பேசினார். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? அப்பவே இந்த வேகம் நமக்காக அது செல்வம், நாம வெற்றி பெற்றதே ஸ்டாலினால தான் அப்படின்னு EVKS இளங்கோவன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் வார்னிங் பண்ணாங்க. நம்ம கட்சிக்காரங்க எதை ரசிப்பாங்களோ அதைத்தானே ஒரு கட்சி தலைவரா நான் பேச முடியும், அதுதானே உலக வழக்கம் அப்படின்னு செல்வ பெருந்தகையும் சொன்னார். இவ்வளவு வேகமா பேசினவரு அடுத்த நாளே MK ஸ்டாலினோட கடுமையான உழைப்பும் பங்களிப்பும் இல்லாம 40 தொகுதிகளில் வெற்றி பெறறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு போடு போட்டாருங்க. 3 ஆண்டுகளாக பொற்கால ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றியாகும் 40 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றிருப்பது. அட அதோட விட்டுருவாருன்னு பார்த்தா, கோவையில நடந்த முப்பெரும் விழாவில் அடுத்த 25 வருஷத்துக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டணியில இருக்கிறவங்களையே விழிபுதுங்க வச்சுட்டார். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னேற்ற செய்வதற்கான கூட்டணி. 40 எம்பியை வச்சுக்கிட்டு நாளைக்கு பாருங்க கேன்டீன்ல போய் வடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவு தாங்க அவங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனத்தெல்லாம் அள்ளி குவிக்கவும், இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க 40 பேரு என்ன பண்ண போறோம்னு பாருங்க, மைனாரிட்டி பாஜகவால தனிச்செல்லாம் செயல்பட முடியாதுங்க, ஆக்கப்பூர்வமா ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்னு கவுண்டர் அட்டாக் கொடுத்திருக்கிறார். 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடணும்னு துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய 40 எம்பிக்கள் இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிக்கிறேன். அது பாருங்க, அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லைன்றது அவங்க முடிவில்லைங்க, மேலெடுத்து உத்தரவு, அதை இவங்க செயல்படுத்துறாங்க, அம்பிட்டுதான் அப்படின்னு அதிமுக முடிவை பற்றி பல்வேறு தலைவர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாங்க ஏன் அந்த முடிவை எடுத்தோம் அப்படின்றத பத்தி எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது, எதையாவது ஊடகங்கள் பேசுறீங்களா, சொல்றீங்களா? என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க. இதை நீங்க போடுங்க. ஈரோடு
ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளரை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க. கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6000 ஓட்டு தான் குறைவு. இப்பவே என்ன ஓட்டு வருதுன்னு தெரியும். மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே? போட்டிட்டா விடவே போறாங்க. இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமழை பொழியும். ஜனநாயக படுகொலை நடைபெறும். சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது. வேற ஒண்ணும் இல்லை. அவர் மட்டும் கேட்டது இல்லாம கட்சியும் கெடுத்துட்டு போங்க. அதுவும் இல்லாம சாதி அரசியல்லாம் நடக்குதுங்க. இப்போ உட்கட்சியில நான் எல்லாம் சாதி பார்த்துருந்தா அவரை முதலமைச்சர் ஆக்கியிருப்பனா என்ன? அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. எல்லாத்தையும் முறியடிச்சு மறுபடியும் ஒன்று சேருவோம், ஆட்சி அமைப்போம். இப்ப நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? பானும் கெட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். ஆரம்பத்திலேயே 2 அணியா போய் சேவல் புறாலாம் நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். அதனால நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொன்னது வேற, இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கனிஞ்சு வந்திருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். இந்த மாதிரி ஆடு மாடு மாதிரி மக்களை ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டு அடைச்சு வச்சு என்னென்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு அதிமுக சொல்லவும், அதுக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னங்க பேசுறீங்க, தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல அப்படிலாம் அடைச்சு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க தாங்க ஜெயிப்போம், 26 நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு யாரோ வந்தாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே ஒரு நல்ல வெற்றியை பெறும். அதற்கு காரணம் எங்களுக்கு இருக்கிற திமிரில் நாங்கள் பேசலை, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய உணர்வை நாங்கள் மனசில் வச்சுட்டு பேசுகிறோம்.
இல்லைன்னா 40 தொகுதியும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது நீங்க 40 எம்பி வச்சிருக்கலாம், ஆனா அதுக்காக பிரதமரெல்லாம் மிரட்டக்கூடாது. சரியா? மிரட்டுற மாதிரிலாம் பேசுறது அதுக்காகவா? அதாவது மாநில அரசுனா ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒத்துழைப்பு இருக்கணுங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்றது சரி கிடையாது. சரியா? அப்படின்னு அக்கா சொல்லியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களும் மீண்டும் 26 எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக நீட்டு வாக்குறுதி, மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால 40 எம்பிக்கள் இந்தி கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் கூட மத்திய அரசை எதிர்ப்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் பாருங்கள் என்று சவால் விடுக்கின்ற துணியிலே இல்லாமல், தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக, தமிழக மக்களுடைய நன்மைகளுக்காக நாம் அத்தனை பேரும் தேர்தலிலே போட்டியாளர்கள். வெற்றி பெற்றதற்கு பின்பாக வாக்களித்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறோம் என்றுதான் நம்முடைய குணம் இருக்க வேண்டுமே தவிர உங்களை என்ன செய்கிறோம் பார் என்கின்ற மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல அகில இந்திய மகளிர் காவலர்களுக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்திருக்குது. குறி பார்த்து எப்படி சுடுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. Return pistol and revolver. எனக்கெல்லாம் ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா எங்கள் பசங்க தாப்பா, அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட தான் போக நான் ரொம்ப விருப்பப்படுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும்ல. அந்த மாதிரி சுற்றுலாத்தலத்துக்குலாம் போகணும் அப்படின்னா யார் கூட போகிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க அதுக்கான பதிலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒரு 8 பார்த்துட்டு வாங்க. என் ஃபேமிலியோட வரணும். ஃபேமிலியோட வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஜாலியான ஃபேமிலி. ஃபேமிலியோட போகிறதும் பிடிக்கும், ஃப்ரெண்டுகளோட போகிறதும் பிடிக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டுகளோட போகிற என்ஜாய்மெண்ட்டே தனி. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த இங்கே போகணும் அங்கே போகணுன்னு அந்த இது இல்லாமல் நம்மளுடைய ஒரு இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட போனால் தான் பெட்டராக இருக்கும். இப்போ கிட்டு வந்தனால அந்த ஹாப்பினஸ் இருக்கிறது இல்லை. இப்போது கிட்டையும் கூட்டிகிட்டு போகணும் அந்த சிச்சுவேஷன். பட் அஸ் அ கப்பலாக தனியாக போகணும் அப்படின்னா வி ஃபீல் வெரி ஹாப்பி. ஃபேமிலி கூட வரதான் சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபேமிலி கூட தான் நான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவனு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லா ஜாலியாக இருப்பாங்க. என்னாச்சும் ஒன்று பேச்சை போட்டே இருப்பாங்க. பழைய கதை எதுனாலும் இழுத்து போடுவாங்க. நல்லா ஜாலியாக பேசுவோம். எங்கே போனால் சரி என்னாச்சும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதான் பசங்க கூட வர பிடிக்கும். நம்மளுக்கு ஃபேமிலியோட வர்றது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வரவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. என்னுடைய குழந்தைங்களோட போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடவே என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே என் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சமயத்தில் மேக்ஸிமம் ஃபேமிலி கூட டூர் போகிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பீர் பாட்டில் திறந்தா என்ன வரும்? நுர வரும். பாருங்க, இங்க அதே பீர் பாட்டில் தூக்கி மண்டையில உடைச்சு நுர வச்சிருக்கிறாங்க ஈரோடு கிட்ட. இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. வன்முறை எதுக்கும் தீர்வாகாது. அப்படி நடந்துக்காதீங்க. தப்பு. ஆமா. வண்டி ஓட்டுறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்கப்பா. நாம கவனமா போனாலும் பக்கத்துல வர்றவங்க கவனமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, 2 பேருமே கவனம் இல்லாம வண்டி ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அதுவும் அந்த ஆட்டோ பாருங்க, ஆளே இல்லாம ரவுண்டு போட்டிருக்குது. உஷாரா இருங்க.
இந்த குஜராத்தில் பாருங்க, அவர் பாட்டுக்கு வண்டியில் போய்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மின்கம்பம் துபால்னு விழுந்திருக்குது. அவரும் எப்படியோ தப்பிச்சுட்டாரு. நல்ல விஷயம்தான். பாருங்க, மழை காலம் வேற வரப்போகுது. தமிழ்நாட்டில் ஒழுங்கா அந்த மின்கம்பம்லாம் எப்படி இருக்குது என்னன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. நல்லது தானே. ஒவ்வொரு முறையும் கொள்ளை நடக்கிறப்பெல்லாம் கைது பண்றாங்க. இவங்களுக்கு அந்த துப்பாக்கிலாம் எங்கிருந்து கிடைக்குதுன்னே தெரியலைங்க. பாருங்க, பீகார்ல இப்படிதான் ஒரு குட்டி நிதி நிறுவனம் தான் உள்ள புகுந்து துப்பாக்கி எல்லாம் காமிச்சு அங்க இருக்கிறத மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. என்னங்க நீங்க, முதல்ல உங்களுக்கு துப்பாக்கி எங்கிருந்து கிடைக்குதுன்றது முதல்ல அதை பாருங்க. ஏன்பா, எதை திருடுறதுன்னு ஒரு நியாயம் வேணாமா? இங்க பாருங்க, ராஜஸ்தான்ல நிறுத்தி வச்சிருக்கிற எல்லா வண்டியிலும் பெட்ரோலை திருடிட்டு போறாங்க. ரொம்ப நாளா யாரா திருடுறாங்க, எப்படி பெட்ரோல் குறையுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சிசிடிவி கேமரா போட்டு பார்த்தப்ப இந்த திருட்டு சம்பவம் வெளியில வந்திருக்குது. உஷாராருங்க. அப்புறம் என்ன, ஜாலியாக இருந்திருப்பீங்க. வழக்கம் போல் கடையை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது ஐசிஎஃப், அதாங்க ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. வரக்கூடிய 21ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. விண்ணப்பிச்சு பயன்படுறவங்களாம் பயன்பட்டுருக்குங்க. இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இது தேவைப்படலனாலும் யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த தகவலை மறக்காம சொல்லுங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார். வந்துட்டாயா வந்துட்டாயா.